என்னதுமா? உலக உருண்டை. பார்த்திருக்கியா சின்ன கிளாஸ்ல? இது என்னதான்? உலக உருண்டை தான். நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம வாழ்ற கோள் வந்து எத்தனாவது கோள்? மூன்றாவது கோள். மூன்றாவது கோள் தானே? சுத்தி எத்தனை கோள்கள் போகுது? 7 8 ஒண்ணு மறைஞ்சிருச்சு. மொத்தம் 7. நம்ம இருக்கிற கோள் வந்து மூன்றாவது கோள். அது பேர் என்னது? பூமி. சரியா? இந்த பூமி வந்து 23 டிகிரி சாய்வுல இருக்குது இல்லையா? அதே இடத்துல எத்தனை டிகிரி சாய்வுல இருக்குன்னா 23 டிகிரி சாய்வுல இருக்கு. இது பூமி வந்து என்ன பண்ணுது? சூரியனை தன்னைத்தானே சுத்திக்கிட்டு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருது. அப்படிதானே சுத்துது? எப்படி சுத்துது? இல்லையா? இது எத்தனாவது கோள்னா மூன்றாவது கோள். சரி, இந்த பூமியை சுத்தி நிறைய கோடுகள்லாம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா குளோப்ல? படிச்சிருப்பீங்க. என்னென்ன கோடு இருக்கு? அச்ச கோடுகள், தீர்க்க கோடுகள். என்ன கோடுகள்? அச்ச கோடுகள், தீர்க்க கோடுகள். அச்ச கோடுகள்ங்கிறது எதை கண்டறிய பயன்படுதுன்னா அமைவிடம். அச்ச கோடுகள்ங்கிறது எதை கண்டறிய பயன்படுது? அமைவிடம். அடுத்தது தீர்க்க கோடுகள். தீர்க்க கோடுகள்ங்கிறது எதை கண்டுபிடிக்க பயன்படுதுன்னா நேரத்தை. என்னது? நேரத்தை கண்டறிய பயன்படுது. இதெல்லாம் என்னதுன்னா ஒரு பூமியோட இதை வந்து நம்ம இப்படி உலக உருண்டையா இருக்கிறத நம்ம வந்து எனக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய வகையில நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க? மேப்பா கொடுத்துருக்காங்க. இந்தியா மேப். அவங்களுக்கு வேர்ல்டு மேப்லாம் பார்க்குறோம் இல்லையா? சரி, அப்ப இந்த பூமியோட கிடைமகட்டமா வரைகிற கோடுக்கு பேர் தான் என்னது? அச்சக்கோடுகள். என்னது? அச்சக்கோடுகள். அச்சக்கோடுகள் வந்து எதுக்கு பயன்படுது? இப்ப இங்க பூமி கோடுகள்லாம் இருக்குது. நம்ம இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல தீர்க்க கோடுகள் எத்தனை போகுது, அச்சக்கோடுகள் எங்க இருக்கு அப்படிங்கிறத கணக்கிடுவோம். சரியா? அப்ப பூமியின் நடுவில் வரையப்பட்ட கோடுக்கு பேர் என்னது? 0 டிகிரி செல்சியஸ். அதுதான் என்ன கோடு? பூமத்திய ரேகை. அடுத்து கருப்பு கலர் இருக்கு பாத்தியா? இதுதான் என்னது? பூமத்திய ரேகை. இந்த பூமத்திய ரேகைக்கு மேல இருக்க ரேகை தான் என்னது? கடக ரேகை. என்னது? கடக ரேகை. 23 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. அடுத்தது இந்த பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்குது. அதுதான் என்ன ரேகைனா மகர ரேகை. அது வந்து என்னது? மகர ரேகை. அப்ப பூமியிலிருந்து வர சூரிய கதிர்கள் வந்து என்னது? பூமிக்கு நேரா அந்த இடத்துல பேசுது. பூமத்திய ரேகையில பேசுது. அப்ப வெப்பம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஃபேனுக்கு கீழே அடிக்கிறோம், காற்று கூட அடிக்கும், வேகமா இருக்கும். அதே ஃபேனுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டா கம்மியா இருக்கும். அதே கான்செப்ட் தான் இருக்கும். சூரியன் சேர்ந்து வர ஒளிக்கதிர் பூமியோட நேர் பகுதி பூமத்திய ரேகையில வீசுறப்ப பூமி வெப்பம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதே பூமி சேர்ந்து கொஞ்சம் அப்படியே கிராஸா போறப்ப எப்படி இருக்கும்? வெப்பம் கம்மியா இருக்கும். லைட் வெளிச்சத்திலே உட்காந்து படிக்கிறோம், நல்ல வெளிச்சமா இருக்கும். லைட் வெளிச்சம் தள்ளி தள்ளி போக போக எப்படி இருக்கும்? வெளிச்சம் கம்மியா இருக்கும். அதே கான்செப்ட் தான். சரி, அப்ப என்ன ரேகை? இந்த கருப்பா இருக்கிறது என்ன ரேகை? பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகைக்கு மேல இருக்கிறது கடக ரேகை. பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கிறது மகர ரேகை. அப்ப நம்ம இந்தியாவுக்கிட்ட ஒரு ரேகை போகுதுமா? நம்ம இந்தியாவுல ஒரு ரேகை போகுது. அதுதான் என்ன ரேகை? கடக ரேகை. இந்தியாவை வட இந்தியா, தென்னிந்தியா என்று பிரிக்கக்கூடிய ரேகை என்ன ரேகை? கடக ரேகை. வட இந்தியா, தென்னிந்தியா. அப்ப நம்ம இந்த இடத்துல இருக்க உலக உருண்டையில பூமத்திய ரேகை கிட்ட தான் இருக்குமா நம்ம? அப்ப நம்ம இந்தியாவில எப்படி இருக்கும்? ஒரு வெப்பமண்டல பகுதி. பூமியோட சூரிய கதிர்கள் வந்து இந்த இடத்துல பரறனால இதெல்லாம் வெப்பம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இங்கேயும் வெப்பம் அதிகமா இருக்கும், இங்கேயும் அதிகமா இருக்கும். நம்மளாம் எங்க இருக்கிறோம்? அது எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? விசிறிக்கிட்டு எப்படியாச்சும் அந்த கோடை காலத்தை ஓட்டிருக்கோம். அதே நம்மளால பனியெல்லாம் பெய்து நம்மளால இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம வந்து எங்க வாழ்ந்து பழகிட்டோம்? ஒரு வெப்பமண்டல பகுதியில வாழ்ந்து பழகிட்டோம். சரி, அப்ப இதெல்லாம் வந்து வெப்பமண்டலம். அப்ப பூமியோட சூரிய கதிர்கள் இதுல கொஞ்சம் கம்மியா படுது. அதனால இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா மிதவெப்பமண்டல பகுதி. அதே மாதிரி கீழே இங்கே என்னது? மிதவெப்பமண்டல பகுதி. அப்ப சூரியனோட ஒளிக்கதிர்கள் இதெல்லாம் படுது. அதனால வெப்பமண்டலம் மிதவெப்பமண்டலம் பிரிச்சிருக்கோம். ஆனா இங்க வந்து என்ன படல? சூரியனோட கதிர்கள் படல. அப்ப இங்க வந்து என்னவா இருக்கும்? குளிர் பிரதேசம். என்னது? பனிதான் இருக்கும். பனியில யார் இருப்ப? யார் இருப்ப? யாருமே இருக்க மாட்டான்.
அடுத்து கண்டெய்னர். இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குளோப் ஈஸியா இருந்திருக்கு. நம்ம புவி உருண்டை எடுத்தா நிறைய நாடுகள், நிறைய தீர்க்க கோடுகள், அச்ச கோடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? இதுல உங்களுக்கு என்னது ஈஸியா புரிஞ்சக்கூடிய வகையில இருக்கா? அச்ச